எங்கேயா போனா எங்க பத்தல கொண்டா என்ன எடுத்துனே 50 ரூபாய் கொடுக்குறேன். அக்கா கொஞ்சம் உள்ள உட்காந்துக்கலாமா? ஹலோ சக்தி, நான் வத்தலக்குண்டு பஸ்ல ஏறிட்டேன். 5 மணிக்கெல்லாம் நான் அங்க வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க மதனி பார்த்துட்டாங்க. பழனி பஸ்ல மாறி ஏறிட்டேன், அதனாலதான். ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே? சின்ன பிள்ளை யார் முடிக்க எடுப்பா குடும்பம் வேணுமா? நீ எங்கே போனோம்? வத்தலக்குண்டு ஒன்று கொடுங்க கொடுங்க காசு கொடுங்க. ஒரு டிக்கெட்டா கொடுங்க. டிக்கெட் டிக்கெட். நீ எங்கே போனா? பண்ண கடா சாரிடா சக்தி, எனக்கு என்ன ஆசையா ஓடி வர்றதுக்கு. பொம்பளை பிள்ளை நானே இவ்வளவு தைரியமா இருக்கேன், நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகே, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். இறங்க வாங்க 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 குழந்தைலாம் பார்த்துட்டோம். வாங்க வாமா பொறுமை பொறுமை இறங்கிட்டுமா பொறுமை. வாங்க 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 இறங்கி இறங்கி பொறுமை பொறுமை ஏறிக்க பொறுமை பொறுமை. ஏறுமா 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 பெருமை ஏறுமா. பண்ண கடை வத்தலை கொண்டு ஏறுமா. உள்ள சீட்டை பார்த்த போருமா. போங்க போங்க. ரைட் ரைட் போட்டோம் போட்டோம். சக்தி, நீ பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டியா? என்ன பேச்சு பேசுற நீ? நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல. ஐயோ, உன் மகா சொல்றேன், நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். நான் அப்புறம் பேசுறேன். தனோ, பெருமாளப்பா, சக்தி பையலுக்கு மகா கிடைச்சது கணக்கா? இந்த வத்தலை குண்டிலேயே எனக்கும் ஒரு வத்தலோ தொத்தலோ ஆக மணி அடிச்சிருச்சரா. ஒர்க் அவுட் ஆயிரும் போலையடா பெருமாள். ஒரு நிமிஷம்டா சொல்றா சக்தி. மாப்பிள்ள எங்கடா இருக்க? நம்ம சென்ட்ராய் பெருமாள் கோயில் தான்டா இருக்கேன். டேய், நீ உடனே பஸ் ஸ்டாண்ட் வா. என்னடா மாப்பிள்ள? நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வாடா, நான் இங்க வெயிட் பண்ணிருக்கேன். டேய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? அதை விடுறா, என்னடா மேட்ரு? மகா பேசுனாடா, வர புதன்கிழமை அவங்க வீட்டில் பூ வைக்க போறாங்களாம். என்ன? ஆமாடா, எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய் அங்கே ஒரு கோயிலில் தாலியை கட்டிட்டு எங்கள் அப்பா காலில் வந்து விழுந்துடலாம். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாருன்னு சொல்கிறாடா. என்னடா சொல்ற? வேணாம் வேணாம், நீ எவ்வளோ சொன்னேன் கேட்காம 2:30 மணி வேல்முருகன் ஏறி வந்துட்டு இருக்கா. என்னது? கிளம்பி வந்துகிட்டு இருக்கா? 2 மணி நேரமா செல்ஃபோன் வேறு நாட் ரீச்சபிள்னே வருதுடா. மணியை பாரு, 5க்கு மேலே ஆச்சு. அந்த பஸ்ஸை வேற காணும். இது கேட்டது நீ வேற. சரி விடுறா, வாடா ஒரு டீயை போட்டு பேசுவோம். நானே பஸ் வரலன்னு சொல்லியிருக்கேன். சரி வாடா, மரம் விழுந்துருச்சு மண்ணு தெரிஞ்சிச்சுன்னு வாங்க, பஸ் வந்துருவா. பேசாம அவங்க வீட்லயே போய் பொண்ணை கேட்டுருண்டா. டேய், மகா மாமா யார் தெரியல? கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர். பேசிக்கா அவங்க உத்தரமணிக்காரங்க வேற, புரியுதா? இங்கேறா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ, சங்கருத்துரும் ஐடி. ஆனா மகா நல்ல பிள்ளை, உன் மேல உசிரியே வச்சுக்கலாம். அந்த பிள்ளை சொல்ற மாதிரி செய்டா. டீயை கொடுறா. டே என்னடா மாப்பிள்ள, ஒரு நல்ல ஐடியாடா. திருப்பூர் மணி, நம்ம மணிட்டு பேசுறேன்டா, புரியுதா? நீயும் மகா முதல்ல திருப்பூர் போங்கடா. அங்கே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பேசாமல் 4 நாள் கழிச்சு வாங்க.
அம்மாவை நான் பார்த்துக்கேன்டா. டேய் சொன்னா கேளுடா. புரியாம பேசிட்டு இருக்க. இங்கே இரு. எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், போதுமா? உன்னைய நம்பி வந்து அவங்க எவனையும் வேணான்னு சொல்லிட்டு பெத்த அப்பா ஏத்தால விட்டு நீ மட்டும் போதுன்னு ஓடி வந்துட்டு இருக்கு. டேய் நீ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்க. மகா வரட்டும்டா, நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். மாப்பிள்ள, ஒரு ஃப்ரெண்டாக இன்னொரு நாள் பார்க்கலனா கூட எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும் தெரியுமா? இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்த அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு என்னையே நம்பியிருக்க எங்கள் அம்மா விட்டுட்டு எங்கள் சந்தோஷம் எங்கள் வாழ்க்கை தான் முக்கியம்னு நாங்கள் ஓடி போயிட்டா அப்புறம் எங்களை பெற்று வளர்த்ததுக்கு என்னடா அர்த்தம் இருக்கு? இதெல்லாம் சரியில்லைடா. மகா வரட்டும். சரிடா, மணி ஆகிருக்குல்ல, பஸ் வந்துருச்சா என்னால் டைம் கீப்பர்ட்ட கேட்பான். வா போவான். கொடைக்கானலேருந்து வர 2:30 மணி வேல்முருகன். ஏப்பா அந்த வண்டி ஆக்சிடென்ட் பூரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்கப்பா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? டேய் பெருமாள் மகா அந்த பஸ்ல தானே வந்திருந்தா. டேய் நீ இங்கே இரு, மகா வேற ஏதாவது பஸ்ல வரான்னு பாரு, நாங்க போய் பார்த்து வந்துடுறேன். டேய் ஆமாண்ணே, 5 பேருக்கு தான் அடிபட்டுருக்கு, மற்றவங்களுக்கு பரவாயில்ல. டிரைவர் 2 பேர் மதுரை கூட்டு போயிருக்காங்கண்ணே. நாளைக்கு 19 பொண்ணு சார் லிஸ்ட்ல இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். அடிபட்டவங்க 3 ஆம்பளையா இருக்காங்க. குழந்தைங்க நீ சொல்ற வயசுல சின்ன வயசு பிள்ளை யாரும் இல்ல. போங்க போங்க, முதல்ல போயா போங்க. பெருமாள் எங்கடா இருக்க? பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். அங்க என்னடா ஆச்சு? டேய் நல்ல வேலைடா, என் மகா இது ஆக்சிடென்ட் லிஸ்ட் இல்லடா. நீ வண்டி எடுத்த உடனே கிளம்பி நம்ம பூபார் கிளம்பி போவா. பெரியவளுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ கோமு அம்மா, ஆமாப்பா நான் அப்பா பேசுறேம்மா. சொல்லுங்கப்பா. அங்க மகா வந்தாலாமா? இல்லையேப்பா, இங்க ஒண்ணு வரலையே. ஏன் என்னாச்சு? இல்லம்மா, சித்ரா வீட்டு விசேஷம்னு சொல்லி கிளம்பி போனவ ஆளை காணாமா. அங்க எதுவும் வந்தாலாமா? இல்லையேப்பா, அவ அந்த மாதிரி போய் சொல்லிட்டு எங்கேயும் போக மாட்டாளே. அவர் வேற ஊருக்கு போயிருக்காரு. நான் வேணா கிளம்பி வரட்டுமாப்பா? இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. தனியாவா போனா? ஆமாம்மா, சரி சரி, ஏதாவது கூப்பிடுறேம்மா. சரிப்பா. என் தம்பி ஆதிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. ஏந்திரிப்பா. எதிரில் வண்டி பார்த்து வர்றது இல்லையா? ஏந்திரு. முதல்ல உட்காரு. உட்காரு. என்னடா வண்டி வருதா இல்லைன்னு பார்த்து போக மாட்டீங்களா? இது வரைக்கும் நல்லா தான் ஓட்டிட்டு வந்திருந்தேன். கடையை பார்த்துக்கோங்கப்பா. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல வாப்பா வாப்பா. அடிபட்டிருக்கான்னு பாருங்க. வாப்பா, தண்ணி குடிச்சு கொஞ்சம் பொறுமையா போலாம். எதுக்கு அவசரப்படுறீங்க? இருக்குமா? பார்த்து போயிருவீங்களா? தேங்க்ஸ். நிதானமா இவ்வளவு நல்லா தான் ஓட்டிட்டு வந்த. வேற எதுமாடா என்னடாச்சு? ஒரு செகண்ட் அப்படியே கண்ணை கட்டின மாதிரி இருந்து மாப்பிள்ள. என்ன நடந்துச்சுனே தெரியல மாப்பிள்ள. சுரேஷ்க்கு ஒரு ஃபோன் போட்டு வரேன்னு சொல்லிடுறேன். சொல்றேன் மாப்ள. மாப்பிள்ள எங்கடா இருக்க? கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன்டா. சரி நீ அங்கேயே இரு, நானும் பெருமாள் வந்துட்டு இருக்கோம், வெயிட் பண்ணு. என்னடா அந்த நேரத்துல? இப்போ எங்கடா இருக்கீங்க? நாங்கள் பண்ணை காட்டுக்கிட்டு இருக்கோம்டா, நீ அங்கேயே இரு, நாங்கள் வந்துடுறோம். சரி சரி, வா மாப்ள. என்னடா சொல்றீங்க? டேய் பூம்பாரில இருந்து காலையிலே கிளம்பி வந்தோம்டா. வாங்கடா, மகா குணாகாடா, வாங்கடா வீட்டுக்கு போய் பார்ப்போம். வாங்கடா. மத்தியானமா வீட்டை விட்டு போன பொட்ட பிள்ளை நேரமாக வீட்டுக்கு வரலன்னா ஆம்பளைக்கு ஆத்திரம் வரத்தானே செய்யும். ஆமையா, பிள்ளைக்கு பூ வைக்கிற நேரத்துல ஒத்தையில வெளியே அனுப்பலாமா? பொம்பளைக்கு அறிவு வேணா? எங்கயா கேக்குறாங்க. ஏப்பா சக்தி, என்ன பண்ற நேரத்துல? இல்லப்பா, ஒரு வேலையா வந்தாங்க. சரி, லேட் ஆயிடுச்சு, அதான் இருந்து காலையில போங்கடான்னு நான் தான்ப்பா கூட்டு அப்படியா? சரி, சாப்பிட்டு தூங்குங்க. சரிப்பா. வாத்தியார் சிவசாமி வீட்டுல பிள்ளைய காணமா மகாவ. அங்க ஒரே சத்தமா கிடக்கு,
என்ன ஏதுன்னு பார்த்து வந்துடுறேன். சரிப்பா. பார்த்து கவனிச்சுக்கிறியா? சரிப்பா. 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 என்ன நடந்திருக்கும் தெரியலையே. ஆதி என்ன போன் பண்ணி வர சொல்ற? ஆதி மகாவை காணோம்ப்பா. அக்காவை காணுமா? எனக்கு சொல்றா? வில்லிப்பட்டி சித்ரா வீட்டு விசேஷத்துக்கு போறோம்னுச்சு. அங்கேயும் போகலையா. கோமதி வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டா அங்கேயும் வரலையா. எங்கதான் போச்சு? அக்கா நீ பொறுப்புலாம் பேசிட்டு இருக்க. சரி சரி பதறாத, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏமாமா என்னாச்சு? கீழே ஒரு வேலையா போயிட்டு இப்பதான் என் வீட்டுக்கு வந்தேன். சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைய கேட்டா காணாம கிட்டுக்கா. என்னக்கா யார் வீட்டுக்கு போறதா சொன்னா? சித்ரா வீட்டுக்கு போறோம். ஏமாமா சித்ரா வீட்டுல விசாரிச்சீங்களா? சித்ரா வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டேன்ப்பா. அங்க விசேஷம் எதுவும் இல்லையா. போய் சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்குப்பா. அது என்ன அப்படி பொறுப்புலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏமாமா என்ன அது? ஏவாச்சார பிள்ளைய சத்தம் போட்டீங்களா? என்னைக்குப்பா என் பிள்ளைய வஞ்சிருக்கேன் நானு. என்ன பிள்ளை வளர்க்குறீங்க நீங்க? ஹலோ, யாரு? கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் ஆதி பேசுறேன். சித்ரா இருக்காங்களா? சித்ரா அம்மா தான் பேசுறேன். அவ தூங்குறா. சொல்லுங்க சார். இல்ல ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல விசேஷம்னு சொல்லி மகாலட்சுமி அங்க வந்திருந்தா. எது விசேஷமா? இங்க எந்த விசேஷம் இல்லையே சார். மகா அப்பா அப்பமே ஃபோன் பண்ணாரு. சித்ரா சொன்னாலே. இல்ல ஒரு நிமிஷம் சித்ராட போன கொடுங்களேன். இல்ல சார், அவ தூங்கிட்டு இருக்கா. மேடம் ஒரு நிமிஷம் நீங்க கொடுங்க, நான் பேசுறேனே. சார் நான் தான் சொல்றேன் இல்ல சார். மகா இங்க வரல சார். சித்ரா அப்பா கூட அட்வொகேட் தான். காலையில ஸ்டேஷனுக்கு வர சொல்றேன். எதா இருந்தாலும் அங்க பேசிக்கங்க. ஏமாமா ஒன்னும் சரியா தெரியலையே. ஏங்க நீ சத்தம் மாட்டியா பிள்ளையா? எதுவும் சொல்லலையேப்பா. என்னக்கா நல்லா யோசிச்சு சொல்லு. உண்மையை சொல்லுக்கா. வேற எதுவும் பிரச்சனையா? கொஞ்ச நேரத்துல போன்ல திருக்கி கரெக்டா பேசுனா. என்ன சொல்ற? அப்பா கூட சண்டை போடாத, உடம்ப நல்லா பாத்துக்கோமான்னு மனசுல என்னத்தை வச்சுட்டு பேசுனான்னு தெரியலையேப்பா. சரி சரி உள்ள வா முதல். ஏங்க உன்கிட்டே போய் சொல்லிட்டு போயிருக்கான்னா மகாக்கு ஏதாவது லவ்? அப்படியெல்லாம் இல்லடா. என் மகா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாடா. என் மகா ரொம்ப நல்லவடா. ஒண்ணுதான்டா நம்பி இருக்கு. கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு கொடுத்துடா. என் பொண்ணு அப்படிலாம் சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுறா. ஏப்பா சிவசாமி, நீயே மட்டும் பதட்டப்பட்டீங்கன்னா பொம்பளை பிள்ளையை தேடி என்னைக்கப்பா கண்டுபிடிக்கிறது? ஏமாமா ஏரியா பசங்கனால மகாலட்சுமிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. பூ வைக்கிற நேரத்துல என்ன நீ கேட்டுக்கிட்டு எப்படி? அதான் மாமா சொல்றேன். இந்த கல்யாணத்துல அவளுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? ஏங்க மாப்பிள்ளை பையனை பிடிச்சிருக்கேன்னு அவட்ட கேட்டியா இல்லையா? அவளை ஏன்டா நான் கேட்கணும்? நான் சொல்றதான் அவ கேட்கணும். ஏய் அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்து பிள்ளைங்க எவ்வளவு பாஸ்டா இருக்காங்க தெரியுமா? ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஆட வேண்டியது, அப்புறம் இப்போ வந்து கத்த வேண்டியது. என்ன மாமா நீங்க? டேய் நைட்டே போலீஸ் தேட ஆரம்பிச்சிடும். மகா வேற ஓன் சொல்லுக்கு தான் அடிக்கடி போன் பேசியிருக்கா. பேசாமல் நம்பரை மாற்றிடு. சுரேஷ், நான் என்னடா தப்பு பண்ணேன்? சரா, நான் எதுக்குடா நம்பர் மாற்றணும்? என் மகா ஒன்றும் ஆயிருக்காது. அவள் கண்டிப்பாக கால் பண்ணுவாள். இதுக்கு மேலடா தூக்குவாங்களா? தூக்கட்டும்டா. எனக்கு என் மகா கிடைச்சா போதும்டா. மாப்பிள்ள கவலைப்படாதா, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். கிளம்புடா. ஏய் எந்தூரியா நீங்க? ஏங்க நிக்கிறீங்க? இல்லை சார், அந்த பக்கத்து ஏய் தேல கூட முடிக்கிறீங்க? இல்லை சார், எல்லாரும் இந்த லாட்டி தங்கியிருக்கோம். ஏய் வா, இந்த போட்டோல இருக்க பொண்ணை பாத்திருக்கியா நீ? இல்லை சார். நீ பாத்திருக்கியா? இல்லை சார். நல்லா பார்த்து சொல்லியா? இல்லை சார். யார் பார்த்தா ஸ்டேஷன்ல சொல்லுங்க, புரியுதா? மகா மாமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரா? நீ பாட்டாம போயிட்டே இரு. டேய் மகா கண்டிப்பாக கிடச்சிருவாடா. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
சக்தி எங்கடா போன? ராத்திரில எங்க போன சொல்லு. ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷனு, அதான் இங்கே தங்கிட்டேம்மா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுன்னா முன்னாடி தெரியும்ல, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. எழுத்து வீட்டுல மகா வேற காணுமா, அவங்க அக்கா கோமதி புலம்பி தீத்துட்டா. அந்த பாட்டி வேற கத்துக்கிட்டே இருக்கு. உன்னை வேற ஆளை காணும். இப்போ உன்னை பார்த்த அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நீ ஒன்றும் பதறாதம்மா, ஒன்றும் இல்லைம்மா. கண்ணு கண்ணெல்லாம் செவந்து கிடக்குது. ராத்திரி எல்லாம் தூங்காம காப்பி போட்டு கொண்டு முதல்ல வந்து தூங்குவா. கொண்டு வா. என்ன புள்ளையோ பெத்தவங்க கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அதான் கையிலேயே போனை வச்சு திரியறீங்களே. போன் பண்ண வேண்டியதானே? டேய் மகா இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காடா, மிஸ் பண்ணி போறாத. இன்னைக்கு எப்படியா லவ் சொல்லிடுறா. வத்தலக்குண்டு அருள்மிகு மகாசக்தி மாரியம்மன் கோவில் 39வது ஆண்டு உற்சவ விழாவினையொட்டி நடத்தப்பட்ட மாபெரும் கோல போட்டியில் முதல் பரிசு பெற்ற பாண்டி நாட்டு தங்கம், எங்கள் வைர மங்கை, எங்கள் திரு அழகிய தமிழ் மகள் மகா என்கிற மகாலட்சுமியை முதல் பரிசு பெற மேடைக்கு அழைப்பதில் விழா கமிட்டி சார்பில் பெருமை கொள்கிறோம். நல்லா கையெழுத்துக்கப்பா. வந்து கொண்டிருக்கிறார் அந்த மாபெரும் கோலத்தினை போட்ட முதல் பரிசினை பெற்ற மகாலட்சுமி வந்து கொண்டிருக்கிறார். அது கோலம் என்றால் அப்படி ஒரு கோலம். பரிசை வழங்கி கொண்டிருக்கிறார் எங்கள் பாசத்திற்குரிய சித்தப்பா. வானத்திலே ஒரு வட்ட நிலா, இங்கே ஒரு பொன்னிலா. எங்கள் தெரு சானியா மிர்சா அசினா அவர்களை 2ஆம் பரிசு பெற வரும்படி அன்போடு அழைக்கிறோம். வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார் வத்தலக்குண்டின் தாமனா. தண்ணி உட்காருடா, இது பெருசு வாயில கொச்சு போய்க்கு அது கூட தெரியாம நின்றுருக்கு. வெக்கத்தை பாருங்க, இந்த வெக்கத்துக்கு கோடி கோடியா கொடுக்கலாங்க. முதல்ல குவாடுக்கு 70 ரூபா கொடுங்கய்யா, அதுக்குள்ளேயும் கோடிக்கு போயிட்டாங்க. 3வது இல்லையா? ஆமா, எத்தனை பிள்ளைய கலந்துக்கிட்டாலும் அந்த 2 பிள்ளைய தான் பரிசை கொடுப்பாங்க. எத்தனையோ காவல் கடமைகள் இருந்தாலும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கலந்து கொண்டு இன்று பரிசுகளை வழங்கியிருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய சித்தப்பா அவர்களுக்கு பிரம்மாண்டமான நினைவு பரிசினை வழங்கியிருக்கிறோம். ஏண்டா மகனே, நீங்களே கை காசு கொள்ள காசு வளர்த்துக்கு எனக்கு எதுக்குடா அவ்வளவு பெரிய பரிசெல்லாம்? சும்மா சித்தப்பா, கொடுத்தா ஷோகேஸ்ல வாங்கி வைக்க வேண்டியதானே. இந்த பிரம்மாண்டமான நினைவு பரிசினை வழங்க வத்தலக்குண்டின் முன்னாள் சேர்மன் வளர்ந்த பாண்டி அவர்களின் தவப்புதல்வனும் இனி அடுத்த சேர்மனாக வருவார் என்று நம்மெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்ந்த மனசுக்காரர் அண்ணன் திரு உத்தரபாண்டி அவர்களை இந்த நினைவு பரிசை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். என்னடா பரிசுக்கு ஒருத்தரிக்கான குனிஞ்சு கீழே பாருங்க. வளர்ந்த வண்டி இது உங்க பிரம்மாண்டமான பரிசாடா, நல்லா இருக்குடா. 5 ரூபா சித்தப்பா. கண்ணாடி கோபி பாடுறா, வந்துட்டான்டா கண்ணாடி கோபி. இனி கச்சேரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பாப்பா எப்படி இருக்க? என்னவா முறப்பு? இது நல்லா தான் இருக்கு. பாப்போம்ல. ஆடுறா போடுறா போடுறா. வணக்கம் பாசு. மாப்பிள்ள கண்ணாடி கோபி 5 ரூபா கண்ணாடியை வச்சு என்ன அலப்பறம் பண்ணிருக்கான். ஏய் அசால்ட் 5 ரூபான்னு இருக்க தெரியுமா? 2 ரூபா தான்டா. எப்படி அமைச்சமா பேர் சிறப்பா? ஏய் மாட்டுங்கடா. கோபி இருக்கிறதுல ஒருத்தங்க கூட கண்ணாடி இல்லாம இருக்கக்கூடாதுடா. என் லவ் எப்படி எக்ஸ்போஸ் பண்ண பார்த்தல, தலையை வச்சு அமர்க்கலப்படுத்திட்டியடா. சும்மாவா? அதுக்கெல்லாம் கடுமையா உழைக்கணுமாப்ல. எலும்பு ஓவரா இருக்கு.
எங்க அவ்வாடா பாட்ட போடுங்கடா. உள்ள உட்கார முடியாதுண்ணா. இருக்கட்டும்பா. அக்காலைக்கு நான் கூட்டு வரீங்க ஸ்டேஷனுக்கு. சொன்னா கேட்டாதானப்பா இவ. ஆமாம்மா உள்ள வாங்க. வணக்கம் மாப்பிள்ள. அதே ஏதாவது தகவல் கிடைச்சாப்பா? விசாரிச்சு தான் மாமா இருக்கேன். வத்தலக்குண்டு, மதுரை, தேனி, ராம்நாடுன்னு எல்லா ஸ்டேஷனும் அலர்ட் பண்ணியாச்சு. கூடிய சீக்கிரம் நல்ல தகவல் வரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கு தான் சிவசாமி பிள்ளைய காலகாலத்தில் கட்டி கொடுக்கணும்ன்றது. என்னமோ காலேஜ் அது இதுன்னு படிக்க வைக்கிறதுனால இப்போ இன்னைக்கு என்ன நிலைமை ஆகி போச்சு? கேட்டியா ஐயா கொஞ்சம் வாங்க. சொல்லுங்க ஐயா. மாமா எழுதின மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சரிங்க. உடனடி ஆக்ஷன் எடுங்க. சரிங்க. போங்க. ஏய் மாப்பிள்ள, சொந்த தாய்மாமன்ற எஃப்ஐஆர்லாம் தேவையாடா? என்ன மாமா எது லீகலாக தானே செய்ய முடியும், உங்களுக்கு தெரியாதா? பேப்பர் எல்லாம் போட்டு அசிங்கப்படுத்துவாங்க மாப்பிள்ள, புரிஞ்சுக்கடா முத. இதெல்லாம் ஒன்றும் வராது, நான் பார்த்துக்கிறேன். ஏய் சும்மா அழுதுகிட்டே இருக்காத, வாய் மூடு. பெத்த மனசு பதறத்தாங்க செய்யும். அதுக்காண்டி அழுகை நிப்பாட்டுமா? உள்ளே வளர்க்க தெரியாம வளர்த்துட்டு பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்தா கால் கால் கத்திட்டு இருக்க. ஏமாம்மா வேற யார்கிட்ட விசாரிச்சிங்களா? வர வழியில பறவன் பொண்டாட்டி வசந்தியை பார்த்தேன்ப்பா. நேத்து பழனி பஸ்ல மகா போறது மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சுப்பா. ஏய் உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப என்ன நீ? ராஜுரா வாங்க ராஜுரா. நீங்க ஒன்று பண்ணுங்க, கொடைக்கானல இருந்து பழனிக்கு போற எல்லா பஸ்லையும் டிரைவர் கண்டக்டர்ஸ் விசாரிங்க. சரிங்க. அந்த ரூட்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இன்ஃபார்ம் பண்றீங்க, நியூஸ் கலெக்ட் பண்றீங்க. ஓகேங்க. மகாலட்சுமியோட செல்போன் நம்பர் வாங்கி அந்த கம்பெனிக்கு ரிப்ரசன்ட் கொடுக்குறீங்க. அப்படியே டீடைல் கலெக்ட் பண்ணுங்க. சரிங்க. ஒரு மிஸ்ஸிங் நோட்டீஸ் ரெடி பண்ணுங்க, நோட்டீஸ் போர்டில் போட்டு அப்படியே சிஆர்பிக்கு அனுப்புங்க. சரிங்க. புரியுதா? இமிடியேட்டா எல்லாம் வந்தாகணும். போங்க. ஐயா நான் ஞாயிற்றுக்கிழமை. ஏங்க ஞாயிற்றுக்கிழமை என்னங்க? நாளைக்கு ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு ரிப்போர்ட் வந்தாகணும். ஓகே சார். போங்க. என்னம்மா வசந்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே, வாங்கண்ணே வீட்டுக்கு. ஆமாம்மா நம்ம மகாலட்சுமியை பழனி பஸ்ஸில் பார்த்து சொன்னாமே. ஆமாங்கண்ணே, இப்போ பழனி பஸ்ல ஏறி போச்சு. கூப்பிட்டேன், கண்டுக்கிறாம போயிடுச்சு. நம்ம மகா தானே? நல்லா நம்ம தெரியுமா? மகன் எனக்கு தெரியாதானே? நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. நம்ம மகன் தானே, மஞ்சள் சேலை கட்டி விசேஷத்துக்கு போற மாதிரி போச்சு. கூப்பிட்டேன் வராம போயிடுச்சு. சரி. என்ன ஏட்டையா ஊருக்கு போகணும்னு சொன்னீங்க, லீவு கிடைக்கலையா? இந்த ஆள் அக்கா பொண்ணு காணாம வந்து நம்ம உயிர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. லீவ் கொடுத்தா தானே போறதுக்கு. பெரிய எம்சியா இருக்கியா? என்ன ஏட்டா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு பிள்ளையை காணாம போகிறது சாதாரண விஷயமா உங்களுக்கு? பாதிக்கப்பட்டவனு தான் ஏட்டா அந்த வழி தெரியும். உங்கள் வீட்டில் இப்படி சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா நீங்கள்? என்ன பேசுகிறீங்க? கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க. சரி வாங்க. டெய்லி பேப்பரில் வருது பார்த்தீங்களா நியூஸு, காணாமல் போனாங்கன்னு. அது நமக்குலாம் நியூஸு. பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும். போலீஸ்னால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் ஏட்டையா, புரிஞ்சுக்கோங்க. ஏறுங்க. சரிங்க ஐயா. சரி வாங்க. எஸ் வாங்க உட்காருங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன என்கொயரி. நம்ம காலேஜில் படிக்கிற மகாலட்சுமின்ற ஒரு பொண்ணு நேற்று மிஸ் ஆகிருக்கு. அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட என்கொயரி பண்ணலான்னு வந்தேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பிரின்ஸ்பாலும் இல்லை. இருந்தாலும் ஹாஸ்டலில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வேணால் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஹாஸ்டல் இங்கேயே இருக்குங்க. ஓகே சார், நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் என்கொயரி பண்ணிக்கலாமா? ஓகே தேங்க்யூ. அம்மா. இதோ வரேன். என்னப்பா? கிளம்புறியா? என்னடா நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்கேயும் போவானா? அங்க மகாவை காணுன்னு கோமதி அவசப்பட்டு இருக்கா. என்ன ஏதுன்னு கேட்ட உதவி பண்ணு போ. சரிம்மா. என்ன ஆச்சு இந்த பையனுக்கு? மந்திர சுட்டாப்புல அலையறான். ஏப்பா சத்தி, என் பேத்தி மகாவை காணோம்ப்பா. என்னை அந்த பூம்பார பஸ்ல ஏத்தி விட்டுருப்பா. என்னாச்சு? நேத்து மத்தியான பூம்பாறையில இருந்து கிளம்பி இருக்காப்பா.
எங்க இருக்கா என்ன ஆனான்னு ஒண்ணு தெரியல. பயமா இருக்கு சக்தி. அம்மாட்ட வேற கிளம்பும் போது என்னென்னமோ சொல்லிட்டு போயிருக்கா. அந்த பிள்ளை ஹசீனாவும் ஒன்னும் தெரியலன்றா. சக்தி நீதான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு சொல்லணும்ப்பா. கவலைப்படாதீங்க, மகன் எங்கேயும் போயிருக்காது, வந்துடும். கிடைச்சிருவா. கிடைச்சிட்டாளாப்பா. தேடிட்டு இருக்கோம். ஏதாவது தகவல் தெரிஞ்சதா மாமா? தேடிட்டு இருக்கோமா, கிடைச்சிருவா. இது யாரு சார்? ஏத்து வீடு சார். ஹசீனாங்கிறது யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்டாம்ல மகாவுக்கு. அந்த பொண்ணு எல்லாம் விசாரிச்சிட்டேன் மாமா, ஒன்னும் தெரியலன்றா. தம்பி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சக்தி. சக்தி, ஹசீனா கொஞ்சம் கூப்பிட முடியுமா? கொஞ்சம் கூப்பிடுங்க. கிடைச்சிருவா, கவலைப்படாதீங்க. கிடைச்சிருவா, கவலைப்படாதீங்க. ஏமா, இங்க வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அவளுக்கு? தெரிஞ்ச சொல்லுமா. இல்ல மாமா, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. பாப்பா, 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 ஹசீனா இல்லையா? என்னப்பா சக்தி? மகா காணாம போன விஷயமா இன்ஸ்பெக்டர் ஹசீனா ஏதோ விசாரிக்கணுமா, கூட்டிட்டு வர சொன்னாங்க. நம்ம ஹசீனாவையா? ஆமாப்பா. சரி வா போ. எதுவும் தகவல் கிடைச்சா இமீடியட்டா எனக்கு சொல்லுங்க. சொல்றேன் மாமா. சார், நீ தான் ஹசீனாவாமா? ஆமா சார். என்ன படிக்கிற? மகா கூட தான் சார் படிக்கிறேன். உன்னை பத்தி சொன்னாங்க. மகா எங்க போயிருக்கான்னு உனக்கு தகவல் ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது சார். அவ எங்க போவா எங்க வர உனக்கு தெரியாது? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துவீங்களாமே, உன்ட்ட ஒன்று சொல்லிட்டு போலையா? ஃபோன் ஏதாவது பண்ணலாமா? எதா இருந்தாலும் உண்மை சொல்லு சார். மகாவை பார்த்து 4 நாள் மேல ஆச்சு சார். ஃபோன் கூட பண்ணல சார். இரு, மகாக்கு வேற ஏதாவது லவ் கிவ் அப்படின்னு இல்லை இந்த ஏரியா பசங்க கூட அப்படி இப்படி ஏதாவது? சார், சின்ன பிள்ளைகிட்ட போய் என்ன சார் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு? ஹலோ, நீ கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்லிட்டு இருக்கல, நீ சொல்லுமா. சார், மகா ரொம்ப நல்ல பிள்ளை சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். சார், ஏதாவது தெரிஞ்சா நானே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட வர்றேன் சார். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பின்னால் ஏதாவது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி ஆயிரும். கிளம்புங்க. தம்பி, வேற ஏதாவது தகவல் கிடைச்சா இமீடியட்டாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேடி கண்டுபிடிச்சு தகவல் சொல்கிறேன். சரிப்பா. ஹலோ, என்னது? ஓகே, நான் உடனே வரேன். சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பண்ணிடுங்க. ஏண்டா, மகா மாமா வந்தாராம்ல, எதுவும் பிரச்சனையா? நான் மகா வீட்டுக்கு அவளை பற்றி விசாரிக்கிறக்காண்டி போன மாப்பிள்ள. அவங்க வீட்டில் பார்த்தா பொண்ணை காணு எல்லாம் ஒரே அழுக. திடீர்னு பார்த்தா மாமார் வந்துட்டாரு. என்னைய போய் அந்த ஹசீனா பிள்ளைய கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு. எனக்கு அப்படியே திக்குன்னு ஆகி போச்சு மாப்பிள்ள. என்ன செய்யறதே தெரியல. அந்த ஹசீனா பிள்ளை வேறு ஏதோ உளறிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் மாப்பிள்ள. நல்ல வேலை மாட்டிக்கிறோன்னே நினச்சிட்டேன். மாப்பிள்ள, நம்ம மாட்டினா கூட பரவாயில்லடா, ஆனால் போலீஸ் மகாவை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்டா. மாப்பிள்ள, எனக்கு ஒரு டவுட்ரா. மாரியம்மன் கோயில் தெரு கண்ணாடி ஞாபகம் இருக்கா உனக்கு? அதாண்டா 10-15 கண்ணாடியை போட்டு பம்மாத்து பண்ணி தெரிவானே, அவன் தாண்டா நம்ம மகா பிள்ளையாடி சுற்றிட்டே தெரிஞ்சான். ஏய், அவன் ஒரு அட்டை கத்தி மாப்பிள்ள. அப்படி மட்டும் நினைக்காதடா. இப்போலாம் காமெடிக்காரங்க தான் கத்தியை தூக்கிடுறாங்க. கண்ணாடி கோபி வெறும் அட்டை கத்தி கிடையாதுடா. உனக்கு ஞாபகம் இருக்கா? பரிமளம் தேட்டர் வாசலில் கோபியோட ஃப்ரெண்டு உருண்ட ரவிய நம்ம மகா செருப்பு கழட்டி அடிக்கலையா? மாப்பிள்ள, அவங்க ரொம்ப மோசமானவங்கடா. எதுவும் செஞ்சிருப்பாங்க, பயமா இருக்கலாம். இப்போ அந்த கோபி எங்கடா இருப்பான்? ஹலோ, நான் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். பேசுகிறேன்.
நீங்கள் வண்டியில் வெயிட் பண்ணுங்க, தகவல் வந்து சொல்கிறேன். பாருங்க பாருங்க. சரிங்க. வயசு என்ன பாருங்க? 20-21 இருக்கு சார். எத்தனை நாள் இருக்கு? 2 நாள் இருக்கு சார். 2 நாள் இருக்கு சார். வேற எதுவும் தளம்பு இருக்கா? இல்லை சார். பழையில அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். போட முடியுது எதுவுமே இல்லை சார். நல்லா பாரு. வெட்டுக்காம இருக்கா? வெட்டலாம் படல சார். நல்லா பார்த்து சொல்லு. சூசைட் தான் சார். சூசைட் தான். ஒன்றும் இல்லை சார். மோத்த கட்டு. ஐயா மகாலிங்கய்யா. மகள் இல்ல மகாலிங்க இல்லைங்கிறல்ல. நம்ம மகா இல்ல, மேல போக்கா. நம்ம மகா இல்லக்கா, மேல போ மாமா. மேல கூட்டிட்டு போங்க, மேல போ மேல. கண்ணாடி வந்தாங்கண்ணே. வரலண்ணே, கண்ணாடி கடையில் வைப்பாரு. இங்கே வரலையாம்டா. சரி ஏறு, அங்கே போய் பார்ப்போம். வணக்கண்ணே, கண்ணாடி வந்தாங்கண்ணே. இப்போ தான் ஃப்ரெண்டோட வந்தார். பெரிய கண்ணாடி வாங்கிட்டு இப்போ தான் போனார். அநேகமாக அவன் தென்னந்தோப்பில் தான் இருக்கான். நேராக போன வச்சுக்கோ, ஆளை தூக்கலாமா? இதாண்டா அவன் தென்னந்தோப்பு, செத்தான் தன்னைக்கு. என்னடா பேனரு, எச்சரிக்கை, உள்ளே வந்தா அப்போ இது கண்ணாடி கோபின் தோப்பு. வாரோண்டி மாப்பு. ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, வாட பின்னாலதான் ஓடுங்கடா. டே கோபி, வாடா, சக்தி கூப்பிடுறேன். ஏய் இருப்பீங்கல்ல? ஏய் எங்க வந்து யாரை கூப்பிட்டு இருக்க? கை இல்லாதவன், கால் இல்லாதவன், ஏன் காசு இல்லாத கூட வரலாம். கண்ணாடி போடாம கோபி தோப்புக்குள்ள வந்துக்கிட்டு கரைச்சி கொடுத்துருக்கியா? தவறி வந்துட்டீங்க, தப்பிச்சு போங்கடா. வா கோபி. ஏய் போடா, நீயா போயிட்டுனா சமாதானம். நாங்களாம் அனுப்பி வச்சோம் சண்டை. எப்படி வசதி? வெட்டி அடிபட்டு சாப்பிடா. பள்ளி மண்டே எப்படி போட்டு போறேன் பாரு. இவங்க கூட்டத்திலே இவன் பெரிய செய்யக்காரனா இருப்பானோ. சவுண்டு வேற போடுறியான், போட்டுருவானோ. எங்கடா போறீங்க? நில்லுங்கடா, நில்லுங்கடா, நில்லுடா. ஆஹா, இன்னைக்கு சோலா போயிட்டா. ஏய் எங்க வந்து யார் மேல கை வச்சுக்கிட்ட? இப்ப வர போறே இல்லையாடா? பேச்சா இருக்கணும் பெருமாள். இன்னைக்கு சனிக்கிழமை லீவு, நான் சண்டைக்கு போறது இல்ல. டேய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைடா. பெருமாள் நீ ஸ்கூல் படிக்கும் போதே மக்கு தேடி தாண்டா. சனிக்கிழமை லீவுடா, ஞாயிற்றுக்கிழமை சேர்த்தாண்டா. ஞாயிற்றுக்கிழமை லீவு தாண்டா. கண்ணாடி மகா எங்கடா? என் கண்ணாடி குடிங்க, ஏதாவது அப்புறம் பேசிக்கிடுவான். இப்ப சொல்றேன்,
கோபி என் மகன் என்ன சொல்றா? ஏய் ஓ ஆளுதான்டா மகா ஏன்ட்ட வந்து கேட்டுக்கிருக்க? டேய் நீ தானே அந்த பிள்ளை பிள்ளை சுத்தி தெரிஞ்ச பெருமாள் என்னைக்கு மகா கூட்டத்துல செருப்பு கழட்டி காமிச்சா அன்னைக்கு விட்டதுடா. அப்புறமா அந்த பிள்ளை பார்க்கவே இல்லடா. ஆமா மகா தேடி தெரியுங்க என்னாச்சு? டேய் நேத்துல இருந்து மகா காணடா. கோபி உண்மையை சொல்றா? ஏய் பொம்பளை பிள்ளைய காணோம்னாடா நீ தேடி வந்தீங்க. கண்ணாடி போட்டாலும் கண்ணியம் தராதண்டா அந்த கோபி. டேய் உங்க கண்ணியம்னா எங்களுக்கு தெரியும்டா. மகா பேரை பச்சை குத்திட்டு தெரிஞ்சதாடா நீ. ஏண்டா அதுக்காடா நீ தேடி வந்தீங்க? பாடுறா மாப்ள பாடுறா. மகாவெல்லாம் என்னைக்கும் அழிச்சிட்டா. இப்போ இருளாயிடா கொஞ்ச நாள் இதாண்டா மாப்ள ஓடிக்கிருக்கு. டேய் உண்மையை சொல்றா? மகா எங்கடா? ஏய் ஓன்ட்ட போய் சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? பொம்பளை பிள்ளை இங்கே தேடி வந்திருக்கேன். வேறு போய் தேடி பாருங்க. லூசு போயிடலாம். வெட்டியா வந்து ஏன்ட்ட பேசியிருக்கேன். வேறு போய் தேடி பாருங்கடா போங்கடா. ஏய் போடா பெருமாள் நல்லா முடி வளர்ந்ததுக்கு மூளை இல்லடா உனக்குலாம். போடா தேடி வந்திருக்கேன் வேறு நல்ல மாப்பிள்ள சத்தி. எதுவும் பிரச்சனைனா கூப்பிட்றா. எப்பனாலும் வந்து நிற்பேன் அந்த கோபி. மாமா மாமா என்ன மாமா காலைல தான் ஊர்ல இருந்து வந்தேன். மகா விஷயம் கேள்விப்பட்டேன். உண்மைதானா? வா உள்ள வா பேசிக்கலாம். இல்ல இருக்கட்டும். உள்ள வா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சொந்த வந்தவங்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்பிச்சு கேட்டீங்களா? வேற தகவல் ஏதாவது இருக்கா? பேசுங்கய்யா. இருக்கட்டும் ஏன் மகாக்கு வெளியில மாப்பிள்ள பாத்தீங்களே, ஒருவேளை மாப்பிள்ள பிடிக்கல ஓடி போயிட்டாலோ? அப்படியெல்லாம் இல்லையா, என் பிள்ளை அப்படியேப்பட்ட பிள்ளை இல்லையா. நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. ஊர்ல வேற மாதிரில பேசிக்கிருக்காங்க. இங்க பாருங்க, கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. வாமா சண்முக சுந்தரி, நாங்க வாய்க்கு வந்தபடி பேசுறோமாக்க? ஊர்ல என்ன பேசிக்கிருக்காங்க தெரியுமில? மகா ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான்னு பேசிக்கிருக்காங்க. டேய் மகா பத்தி பேசுறதுக்கு உனக்கு அறிவே இல்லடா. போடா போடா. மாம்ஸ் ரொம்ப கோவப்படுற. கோவம் வருது அவனுக்கு. இங்க இப்படி எல்லாம் குடும்பத்துல அடைஞ்சுன்னு வையே, குடும்பத்தோட தூக்குறதுக்கு இருப்பான். மானம் கட்டவே கிடையாது. ஆமா உன் பொண்ணை என் தம்பிக்கு பொண்ணு கேட்டு வர்றப்ப எவ்வளவு பவமானமா பேசுன. இப்ப என்ன ஆச்சு? நல்ல வேலையா என் தம்பி தப்பிச்சிட்டான். டேய் வெளிய போடா, செருப்பு பிஞ்சு. என்னத்தா கோவப்படுற? உள்ள சொன்னா பொத்துட்டு வருதா? ஓடுகாலி பிள்ளைய பத்தி வச்சு உங்கள கோவம் வருது. ஓ அப்ப அவளா இல்லையா? நீ அனுப்பிச்சு வச்சியா? பேசிக்கிட்டு படிக்காதா? பேசிக்கிட்டு படிக்காத வச்சுக்காதா? ஊருக்குள்ள என்ன பேசிக்கிருக்காங்க தெரியுமில? ஊரு பூரா பாடம் நடத்துற வாத்தியாரு அவர் பிள்ளைக்கு ஒழுங்கா பாடம் நடத்தலையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொன்னுத்தையும் சொல்றாங்க, 2 பிள்ளைய பத்து வச்சு ரோட்ல அனுப்பிச்சு விட்டாரு வாத்தியாருன்னு. போகத்தான் பேச வச்சுக்கிறீங்களா ஒரு ஆள்? எல்லாம் பாருங்க மானங்க தெரியுங்களா? வணக்கங்க. பிரிண்டோட வந்துச்சு. உடனடியாக கொடுக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆச்சுங்க. சரிங்க. சார் 9944114227 யார் நம்பர்? என் நம்பர் தான் சார். உன் நம்பர் தானா? ஆமாம் சார். அடிக்காதீங்க சார். என் நம்பர் தான் சார். ஃப்ரெண்டு சக்தி யூஸ் பண்ணுறா சார். சக்தியா? ஃப்ரெண்டு சார். சக்தி சார் காட்டுங்க சார். காட்டுங்க சார். செல்போனை வச்சுக்கிட்டு அடிக்காதீங்க சார். வாழ்க்கை விளையாடி வாடா. அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். காட்டு சார். சார் வாங்க. ஏறா. மாப்பிள்ள ஃபீல் பண்ணாதடா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. அசினாட கேட்டு மகாவோட ஃப்ரெண்டு எல்லாத்துட்டையும் பேசி பார்த்துட்டேன்டா. யாருக்கும் தெரியலன்னு சொல்கிறாங்கடா.
டேய் போலீஸ் வரேனா எஸ் ஆயிரும்டா. மாப்பிள்ள நம்ம இருக்கிற எஸ்ஆனோ நம்ம என்னடா தப்பு பண்ணோம்? மகா கிடைச்சா சரி. மாப்பிள்ள நீ கிளம்பு. டேய் போக முடியாதா? கிளம்புங்கறல்ல வந்து கிளம்புடா. கிளம்புடா. நீங்க சக்தியா அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கேட்டப்ப ஒண்ணுமே தெரியாது அப்புறம் மாதிரி இருந்த அந்த பிள்ளை கூட விசாரிச்ச கூட ஒண்ணுமே தெரியாம நின்னுடா நீ. அடிக்கலாம எந்த தப்பு கிடையாது சார். உங்களுக்கு நான் தான் சார் வேணும். என்ன புரிஞ்சுங்களா சார்? அவங்க விட்டுருங்க சார். டேய் போங்கடா. நீ ஒண்ணு சொல்ல நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எப்ப கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வரணும் புரியுதா? எங்கேயாவது தப்பிச்சு போன நினைச்சீங்க உள்ள விட்டு லாடம் கட்டி விடுவேன். ஜாக்கிரதையா இரு. டேய் என்னடா நடக்குதுங்க? என்னடா பண்ணிட்டு திரியறீங்க நீங்களா? தாயா புள்ளைய பழகினவங்கடா. அந்த புள்ளைய போய் இப்படி பண்ணி ஏன்டா உங்களுக்கு இதெல்லாம்? நான் உங்க மூஞ்சி எல்லாம் எப்படி போய் முடிப்பேன்? இதுக்கு தான் ஜோடி போட்டுட்டு திரியறீங்களா? என்ன ஃப்ரெண்டுடா நீங்களாம்? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுன்னா தப்பு பண்ணா திருத்தணும். இல்ல நான் வீட்ல தானே இருக்கேன். ஆமா இப்படி பண்றாமன்னு சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட வந்து. நான் உன்னை கண்டிச்சிருப்பேன்ல. இல்லம்மா. டேய் உண்மையை சொல்லு. போலீஸ்காரங்க சந்தேகம் தானே பண்றாங்க இல்ல வேற ஏதாவதா? அதெல்லாம் இல்லம்மா. ஆமா நீ என்னத்த சொல்ல போற? வேலைக்கு ஓனா சாட்சி. இதுக்கு தான் ஜோடி போட்டு தெரிஞ்சீங்களாக்கும் ரோட் ரோடா. ஆனா என் புள்ள மேல மட்டும் போலீஸ்காரனுங்க கைய வச்சிருந்தானுங்க. சும்மா விட மாட்டேன் யாரையும். அப்படிலாம் ஒன்றும் நடக்காதும்மா. அது சம்மந்தமாக தான் எங்கள் சித்தப்பாட்ட ஃபோனில் பேசிட்டு கொஞ்சம் இருக்கேன். சீக்கிரம் போங்க. ஹலோ சித்தப்பா, நான் பெருமாள் பேசுகிறேன். ஹலோ சார், நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். வந்துடுறேன். கேட்டியா உள்ள விடுவோம். போடா போடா. சக்தி, நான் மகா பேசுறேன். மகா யார் நம்பர் இது? எங்கிருந்து பேசுற நீ? அதெல்லாம் விடு. நீ உடனே கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வா. என்னது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கா? ஏன் அவசரப்படுற நீ? நான் சொல்றேன்ல, கிளம்பி வர முடியுமா முடியாதா? மகா சொன்ன புரிஞ்சுக்கமா. மகா சொல்றேன், நீ உடனே கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர்ற. மகா என்ன சுசி இவ்வளோ நேரம் ஆகுது? மகா பேசியிருக்குல்ல, வெயிட் பண்ணு. ரெஜிஸ்ட்ரான்ஸே வேணான்னு அவசரம்.
மகா எப்போ நம்ம காதலிக்கு இவ்வளோ பிரச்சனையாச்சோ நீ கல்யாணம் தான். வா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம். சாரி பாஸ், வாங்க. சாரி, டைம் ஆச்சு. இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. வா போலாம். எனக்கு இங்கேயும் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டாங்க. நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தாலும் வந்துடுவாங்க. நான் பெருமாளையும் ராஜேந்திரி கூப்பிட்டு வர சொல்லிடுறேன். பாவம் சாட்சி கையெழுத்து போட வந்து அவங்களுக்கு இவ்வளோ அடிபட்டுருச்சு. டேய் நிறுத்துடா. சாட்சி கையெழுத்தா? நாம தான் சாட்சி கையெழுத்து போட வந்தோம். அவங்களுக்கு தான் கல்யாணம். நம்ம கல்யாணம் இப்படியாடா நடக்கும்? நான் ஒத்த வார்த்தை சொன்னதுக்கே இப்படி ஓடி வந்துட்டியே. எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? டேய் என்ன சொல்றாம? ஏய் ஏன் அப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? அக்கா மகளை கடத்திருக்கா சார். அக்கா மகளை கடத்திருக்கா? என்ன விசுவாசமா? விசாரிச்சீங்களா? சொல்ல மாட்டேங்கிறா சார். மகாங்கடா தெரியாது. உண்மை சொல்லு மகாங்க. உண்மை சொல்லு மகாங்க. தெரியாது. நீ தானே கடைசியா பேசியிருக்க. எங்க கடத்தி வச்சிருக்க? உண்மை சொல்லு. இங்க மகா இங்க உண்மை சொல்லிட்டேனா மரியாதையா வெளியில போயிடலாம். ஏய் ஓன்ட்ட போன் பண்ணிட்டு எங்கடா போவாவ? வர புதன்கிழமை பூ வைக்கிறேன்னு முடிவு பண்ணாங்களா? அதனால மதுல கொண்டு கிளம்பி வரேன்னு சொன்னா சார். மத்தியானமா கிளம்பிட்டேன்னு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ண சொன்னா சார். நான் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். ஃபோன் பண்ணி பார்த்தேன். செல்லு வேற கிடைக்கல சார். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஏய் கதவுறியா நீ? ஏண்டா பழனி பஸ்ல ஏறினவ எப்பறம் வத்தலை கொண்டு வருவா? உண்மை சொல்லு. உண்மையை தான் சார் சொல்றேன். மகா காணாம போன அன்னைக்கு பூம்பாறைக்கு வந்து தேடி பார்த்தேன் சார். நீங்க அன்னைக்கு விசாரிச்சுட்டு இருந்தப்ப நான் இருந்தேன் சார். அங்கே பிரசிடென்ட் வெள்ளசாமி வீட்டில் தான் சார் இருந்தேன். அவர் பையன் என் ஃப்ரெண்டு தான் சார். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் தெரியாது. வெள்ளசாமியா? ஃபோன் பண்ணி விசாரிச்சு ஓகே போங்க. ஏய் நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சு உன் லைஃபே காலி பண்ணிடுவேன். போலீஸ்காரனை பத்தி தெரியும்ல உனக்கு? எங்கடா வச்சிருக்கா? மரியாதை உண்மையை சொல்லு. தெரிஞ்சதை சொல்லிட்டேன் சார். இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது சார். மகா எங்க போனான்னு தெரியல சார். நானும் அவளை தான் சார் தேடி அழைச்சிட்டு இருக்கேன். யார் சார் நீங்க? என்ன ஒண்ணு உங்களுக்கு? சக்தி சக்தி உன்னை அடிச்சாங்களடா? ஐயோ சின்ன பிள்ளை மாதிரி எப்படி அடிச்சிருக்கீங்களே சார். தப்பு பண்ணிருந்தா என்ன கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? தெரியும் அடிக்கிறீங்க தெரியும். முதல்ல வெளியில நில்லுங்க போங்க. சின்ன பசங்க தப்பு பண்ணா கொஞ்சம் புத்தி சொல்லி அனுப்புங்க சார். இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே நாய் அடிக்கிற மாதிரி. அப்பா இல்லாத புள்ள சார் அவன். சும்மா காரணம்லாம் யாரும் அடிக்க மாட்டான். வெளிய இருங்க. கொஞ்சம் கேளுங்க ஐயா. அமைதியா இருங்கம்மா. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நான் வத்தலக்குண்டு எஸ்ஐ. தெரியும் சொல்லுங்க. அந்த பொண்ணு மிஸ்ஸிங் ஆனதுக்கு இந்த பையனுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. இந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க, எனக்கு நல்லா தெரியுங்க. சார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? நீங்க சார்? சார் நான் அட்வொகேட் சார். அதுக்கு சார் எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல, பையனை வேற அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? சார் இது உமன் மிஸ்ஸிங் கேஸ் சார். உமன் மிஸ்ஸிங் கேஸ்னா அந்த பொண்ணை போய் தேடுங்க. அதை விட்டுட்டு பையனை இந்த அடி அடிச்சிருக்கீங்க. சார் கொஞ்சம் நிறுத்துங்க. என்ன சார் இது? அந்த பொண்ணு இவனுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கு. இவனை தேடி தான் வந்திருக்க. என்ன பேசுறீங்க சார்? அப்படி இருந்தா நீங்க கோர்ட்ல ஒப்படைங்க சார்.
அதை விட்டுட்டு இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க. ஹலோ, அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான், கேளுங்க நீங்க. சார் என்ன சார் இது? அவன் உண்மையை ஒத்துக்கிட்டானா கூட்டிட்டு ஓடி இருப்பான்ல சார். சார் நீங்க முதல்ல அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிங்க சார். நீங்க அப்புறம் சொல்லுங்க இவன் தான் தப்பு செஞ்சான்னு ப்ரூவ் பண்ணுங்க சார். அப்புறம் நானே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் சார். என்னடா சக்தி என்னமா சொல்றாங்களே உண்மையாடா? கொஞ்சம் இருக்கமா கொஞ்சம் வெளியே இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேன்மா. தம்பி கொஞ்சம் கூட்டிட்டு போப்பா. கொஞ்சம் வெளியே இருமா. வெளியில பேசு. பெருமாளே இப்படி அடிச்சிருக்காங்களேடா. சுரேஷ் உன் ஃப்ரெண்ட் பாத்தியா? நீங்கலாம் இருந்து எப்படி விட்டுட்டீங்க? உங்க அப்பாட்ட சொல்லி எப்படி கூட்டந்துறோமா? ஒண்ணுமில்லமா. பா கூட்டந்துறோமா. இங்க சத்தம் போடாதீங்க, போங்க. வெளியே போமா. ஒரு நிமிஷம் வெளியே கூட்டுப்பா. வணக்கம் சார். ஏமாம்மா, மகாலட்சுமி காணாம போன அன்னைக்கு நைட்டு இந்த பையன் உங்க வீட்டில் இருந்தானே, உண்மையா? ஆமாப்ல, நம்ம வீட்டில் தான் இருந்தேன். சுரேஷோட ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல பையன். வரும்போது தான் எல்லா விவரத்தையும் சொன்னேன். சார் மகா காணாமல் போன அன்றைக்கி நைட்டு சக்தி எங்கள் வீட்டில் தான் சார் இருந்தான். மகாவை தேடி தான் சார் வந்தான். ரொம்ப நல்லவன் சார். பார்த்து ரொம்ப நல்லவன் சார். ஆமா இருங்க. சார் இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, நீங்களே கூட்டிகிட்டு வந்து ஆஜர்படுத்தணும், புரியுதா? கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார், அனுப்பிச்சுடுங்க சார். போங்க. வாங்க பார்ப்போம், வாங்க. ஏய், மாமா சொன்னார், அட்வொகேட் சொன்னாங்க, டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி தப்பிச்சு போகலான்னு மட்டும் நினச்சிடாத. எந்த நேரமும் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன், புரியுதா? போ போடா. சார் என்ன வேணா அடிங்க, தண்ணி இல்லாம கொல்லுங்க, இங்கேயே தூக்கில போடுங்க. எனக்கு மகா கிடைச்சா போதும் சார், மகா கிடைச்சா போதும். நான் இங்க இருந்தாதான் என் மகா எனக்கு கிடைப்பானா, இங்க இருக்கேன் சார். நீங்க மகா தெரிஞ்சீங்க, அது உறவு. என் உசுறு சார், மகா என் உசுறு சார், என் உசுறு சார். எப்படி அதே மகா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். மகா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். கண்டிப்பா மகா கிடைப்பாயா? உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்றேன். மகா என் மகா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். எங்கடி நீ இருக்க? எங்கே போச்சோ எங்கே போச்சோ என் உயிர் எங்கே போச்சோ, எட்டு திசையும் தேடி பார்த்தேன் என் உயிர் எங்கே போச்சோ, எங்கே போச்சோ எங்கே போச்சோ என் உயிர் எங்கே போச்சோ, எட்டு திசையும் தேடி பார்த்தேன் என் உயிர் எங்கே போச்சோ. எங்கே நீ எங்கே என் சகிய நீ எங்கே, எங்கே நான் இங்கே தனிமரமாய் நான் இங்கே, என் கண்ணீர் துளிகள் செந்நீரானதே, அது மண்ணில் விழுந்து ஆராய் ஓடுதடி. எங்கே போச்சோ எங்கே போச்சோ என் உயிர் எங்கே போச்சோ, எட்டு திசையும் தேடி பார்த்தேன் என் உயிர் எங்கே போச்சோ. ஆதி மகாவை தேடி கண்டுபிடிச்சிட்டியாப்பா? விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிருவோங்க. என்னப்பா போலீஸா இருந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க? சாப்பிடு
சாப்பாடெல்லாம் வேணாம். பட்னியா கிடந்தா மகா பத்தி இந்தம்மா, ஏய், நீ சாப்பிட சொல்லு. நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட ஐயா, சொல்லுமா. தானிக்குடி ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு மிஸ்ஸிங் கேஸ் ஃபெயிலா இருக்காயா. சனிக்கிழமை 3 எலக்ட்ரிக் காணாம போயிருக்காங்க. வயர்லெஸ்ல வந்துகிட்டு இருக்கு. சரி சாப்பிடுங்க. மகா ஐயா, அமைதியா இருக்கா, தேவையில்லாம புலம்பாத. ஹலோ சொல்லுங்க சார். சார், நான் கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் ஆதிசிவன் பேசுறேன். சரிங்க சார், சொல்லுங்க சார். இல்ல, சனிக்கிழமை ஏதோ 3 பசங்க காணாம போயிட்டதா இப்ப வயர்லெஸ்ல வந்துச்சு. ஆமா சார், சனிக்கிழமை காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு தான் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இல்ல, அதே சனிக்கிழமை நம்ம லிமிட்ல ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ். அப்படியா சார்? ஏதோ லிங்க் ஆகுதுன்னு வந்து பார்க்கணுமே அதை. கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு நான் பூ ஊத்துக்கிட்டு இருக்கேன், தொலைச்சிட்டு வந்திருக்கேன். வந்த வழியா தேடி பார்த்துடுவா போ. எப்படி வந்தே வந்த வழியா போய் காசை போய் தேடி பாரு. கஷ்டப்பட்டு பூ கட்டி செஞ்சு இந்த பையன் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறான். கொஞ்சமாச்சு காசோட அருமை தெரியுதா பாரு. எப்படி வந்த வழியா போய் காசை போய் தேடி பாரு.
டைம் என்னடா? மணி 2. மகா என்கிட்ட 2:30 மணிக்கு தான் பஸ் ஏறுறேன்னு சொன்னான் வத்தலகுண்டுக்கு. நம்மளும் 2:30 மணிக்கு அதே மாதிரி வத்தலகுண்டு பஸ் ஏறுவோம். போகிறவள்ள பார்ப்போம், எங்கேயாச்சும் எதா இருக்குல்ல கண்டிப்பாக கிடைக்கும். இது 2:30 மணி வேலை முடிந்தானே? ஆமாப்பா. உங்களோட டிக்கெட் எடுப்பா. கண்டிப்பாண்ணே இது 2:30 மணி வேலை முடியும் தானே? ஆமாம், அதுக்கு என்ன? அதாங்க 2 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த வண்டி தானே? இது ஸ்பேர் பஸ்ப்பா. என்ன ஸ்பேர் பஸ்ஸுங்கிறீங்க? ஏர் பஸ் கணக்காக பறந்துக்கு இருக்கு. உனக்கு என்ன வேணும்? டிக்கெட் வேணும். எங்கே வேணும்? வாஷிங்டனுக்கா கேட்பாங்க. வத்தலை கொண்டுக்கு தான். வத்தலையா? கொடு. இந்தாங்க 2 டிக்கெட் கொடுங்க. அவனை எப்படிண்ணே இந்த ஆக்சிடென்ட் வந்துச்சு? அதாப்பா, கங்குவாரிப்பட்ட பக்கத்தில் ஒரு குழந்தை குறுக்கு வந்துருச்சுன்னு காப்பாற்ற போகிறேன்னு டிரைவர் வண்டியை விட்டான். வணக்கங்கம்மா. என்னடா டேய்? என்னடா? மகாடா. எங்கடா? மகாடா. சக்தி மகாடா, என் மகாடா. மகா இந்த பஸ்ஸில் தானே போயிருக்கா. இந்த டைம் தானே என்கிட்ட பேசியிருக்கா. இப்போ எனக்கு ஃபோன் பண்ண பாரு. சக்தி, நான் மகா பேசுறேன். இந்த பேசுற பாரு. வத்தலகுண்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க மதனி பார்த்துட்டாங்க. எங்கடா? இப்பதான் என்கிட்ட பேசியிருக்கா. 2:45. இந்த நேரத்தில் தானே பேசியிருப்பா. ஹலோ மகா. எனக்கு என்ன ஆசையா ஓடி வர்றதுக்கு? பொம்பளை பிள்ளை நானே இவ்வளவு தைரியமா இருக்கேன். நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? கிளம்பிட்டியா? நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். டேய், டைம் 3:14. மகா என்னை கூப்பிட்டா இப்போ பேசுவா பாரு. சக்தி, நீ பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டியா? மகா, இப்போ கூட ஒன்று கெட்டு போல. நான் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்கிறேன்ல. என்ன பேச்சு பேசுற நீ? நான் தான் வந்துட்டு இருக்கேன்ல. டேய், இந்த ஓடி போகிறது எனக்கு அவ்வளோ சரியா படல மகா. உன் மகா சொல்றேன், நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணு, நான் வரேன். நான் அப்புறமா பேசுறேன். தனோ, அப்புறமா பேசுறேன். ஏதோ பேர் சொன்னா. நான் அப்புறமா பேசுறேன். தனோ, என்னமோ சொன்னா. ஃபோன் பேசி என்னமோ சொன்னாலே. என்னமோ அப்புறமா பேசுறேன். அப்புறமா பேசுறேன். ஏதோ பேர் சொன்னா. தனோ, அப்புறம் பேசுறேன். அதுக்கப்புறம் என்னமோ சொன்னா. அப்புறம் பேசுறேன். ஏதோ பேர் சொன்னா. அப்புறம் பேசுறேன். என்ன பேரா சொன்னா? தனோன்னு ஏதோ பேர் சொன்னாடா. தனமா? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தனோன்னு யாரும் ஃப்ரெண்ட் இல்லை. நான் திரும்ப ஃபோன் பண்றேன். ஃபோனை கட் பண்றா. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல. ஏய், டவர் இருக்குடா.
ஆனால் நாட் ரீச்சபிள். கண்டிப்பாக மகன் இங்கே தான் இறங்கியிருப்பான். டிரைவர் வண்டி நிறுத்துங்க. மாப்பிள்ள இந்த ஊரில் விசாரிச்சு பார்க்கண்டா. தனு தனலட்சுமி எங்கள் நண்பர் சின்னம்மாயன் திருமணத்திற்கு வருகை தரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தனம் என்கிற தனலட்சுமி சின்ன மாயன். டேய் அங்கே பாரு, தனா என்கிற தனலட்சுமி கண்ணீர் அஞ்சலி திருமண அழைப்பு. தனம் என்கிற தனலட்சுமி. டேய் ரெண்டு ஒரே புள்ளடா. புதன்கிழமை கல்யாணம், ஆனால் சனிக்கிழமை இறந்துருக்குடா. ஒருவேளை சூசைட் அட்டம்ப்டா இருக்குமோ? மகா சொன்ன தனமும் இந்த தனமும் ஒன்றா இருக்குமோ? வா விசாரிப்போம். டீ போடுனே. சரிண்ணே. நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி நைட்டு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தவங்க தானே? ஆமாண்ணே, அன்னைக்கு நீங்கள் தான் வந்து ஹெல்ப் பண்ணீங்களா? ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ரொம்ப நன்றி. இருக்கட்டும். அண்ணே இந்த தனம் என்னாச்சுண்ணே? பெரிய கருப்பண்ணன் பொண்ணு ரொம்ப நல்ல புள்ள. கல்யாணம் வச்சுருந்தாங்க. ஊர் பூரா பத்திரிக்கை கொடுத்து தடப்படலாம் பண்ணாங்க. பாவம் தீய வச்சுக்கிச்சு. இதான் லவ் மேட்ராண்ணே? சேச்சே, ரொம்ப தங்கமான புள்ள. இதோ இருக்கான் பாரு சின்ன மாயன், சரியான பொம்பளை பொறுக்கி. எப்பயும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த பிள்ளைக்கு அவனை பிடிக்கல, வீட்டில் அவனை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதான் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைண்ணே, வேற ஒன்றும் வேண்டாண்ணே. இதுக்கும் நம்ம மகாவை தேடி வந்ததுக்கு என்னடா சம்மந்தம்? சும்மாரோ அண்ணே, பார்த்தா படித்த பொண்ணாரா இருக்கு. ஆமாப்பா, பத்திரமட்டு பிவிபி காலேஜ் தான் படிச்சது. இல்லை தனோன்னு வேற யாராவது இருக்காங்களா? இங்கே வேற யாரும் தனன்ட்டு இல்லையே. ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களா? இல்லை கூட படித்த புல் ஒன்று இருந்துச்சு, அதான். சரி தேங்க்ஸ்ண்ணே. வீட்டில் போய் பார்ப்பேன்டா. மர்க்கி 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 மர்க்கி. டீயை குடித்தா, டீயை குடி, இந்தா குடி. ஏமா நீ அழுது இனிமே பிள்ளை வருமா? அழுகாத. காப்பி குடிமா. என்ன செய்யறது? குடித்தா. என்ன செய்யறது? தலையா அடிச்சுக்கிட்டேன். சரி சரி. எங்க கேட்டா சொத்து போயிரும் தம்பிக்கு தான் கொடுக்கணும்னா பிள்ளையே போயிட்டா. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வீட்டோட இருப்பான்னு நினைச்சு பிள்ளை போயிடுச்சு. இந்த போச்சே இப்ப என்ன பண்ண போற? ஒத்த பிள்ளையும் போச்சு. எனக்கு என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தையா, என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்த புள்ள மாதிரியா வளர்த்த, எங்க ஆத்தா மாதிரி வளர்த்த. அந்த புள்ளைய கேட்டு முடிவு எடுத்திருக்கணும். நீங்க முட்டாத மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் தெரியல, சொல்ல கூட மாட்டேன்டாலே. சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்படையா. நீங்க இன்னைக்கு எழுது என்ன பண்றது? சிறுக்கிடால வந்தது தம்பி தம்பின்னு எல்லாம் எல்லாம் இவ்வளவுதான். தம்பி நீங்க யாரு? நாங்க தனம் கூட பொண்ணு போயிடுச்சையா, பிள்ளை போயிடுச்சையா. பிள்ளை போயிட்டாயா. கேள்றா. என்னம்மா சித்தனத்துக்கு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாயா. நல்லா படிக்கிற பொண்ணு, கல்யாணத்துக்கு தான் வரணும்னு நினைச்சோம், கடைசி இப்படி ஆயிடுச்சு. போயிட்டாயா, என்ன எரிஞ்சு போயிட்டாயா. இந்த இடத்துல கேட்க கூடாதுதான்.
இருந்தாலும் கேட்குறேன். தனம் இறந்த அன்னைக்கு இந்த பொண்ணு எங்க இந்த என்ன பேசிக்கிறீங்க? பிள்ளைகள் நுழைய காணோம். வாங்க. அவங்க பிள்ளை இறந்து உட்கார்ந்துருக்காங்க. இவன் யாரா அடிக்க போற மாதிரி பார்த்துக்கிருக்கேன்? காலகாலத்தில் இடத்த காலி பண்ணா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மகா சொன்ன தானம் இதாக இருக்காதோ, இல்லை வேற யாராவது தானோன்னு. என்ன ஃபாலோ பண்றேன்? ஏய், பெரிய கருப்பு வீட்டில் பார்த்தோம்ல, அவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான்டா. டேய் நில்றா, என்னன்னு கேட்போம். டீ குடிக்க 5 ரூபா கொடுங்க. நான் அது டீ குடிக்க காசு. ம் வா. ஆத்தாடி, ஏய் பக்கு பக்குண்டு ஆகி போச்சுடா. ம் வாடா. தேவையில்லாத இடத்துல தேடிட்டு இருக்கும்போது தோணுதுடா எனக்கு. அதெல்லாம் ஒன்றுடா. எங்கடி இருக்க மகா? நீ எங்கடி இருக்க? நான் பேசுறது உனக்கு கேட்கலையா? என் கூட பேசுமா மகா? எங்க இருக்க? ஒரு தடவை சக்தின்னு கூப்பிட மாட்டியா மகா? நீ இல்லாம நான் இங்க தவிக்கிறது உனக்கு தெரியலையா? நீ எங்க இருக்க? சொல்லு, நீ எங்க இருக்க? மொபைல்ரா. மகடா, இது மொக மொபைல்ரா. எப்படி இங்க வந்து? Thank you. ஏண்டா, ராஜேந்திர கடையில் ஆட்டிய போட்டியா இல்ல அம்மா கிட்ட இருந்து காசு சுட்டியா? வில்லியடி நீ. இது ஆஃபர்ல வாங்கினது. இதுல பேசு, வெறும் 10 காசு. சரியான கஞ்சாம்பட்டி. சரிம்மா, வள்ளல் பரம்பரை. புது போன் பொசுக்குன்னு வாங்கி வச்சிட்டேன். அக்கா எதுன்னு கேட்காத. என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நானே வாங்கினேன்னு சொல்லுவேன். உனக்கு வேணா நான் போன் வாங்கி தரட்டுமா? வாங்கித்தான். ஏன், எனக்கு ஏப்ரல்ல கூட தான் பர்த்டே வந்துச்சு. அப்ப என்ன சொன்னேன்? சக்தி, நானே உனக்கு பெரிய கிஃப்ட், என்னோட பெரிய கிஃப்ட் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ்ல கொடுத்தா. ஆத்தா பூம்பார பொண்ணம்மா, ரொம்ப அலட்டாத. ஏய், இத்தனோண்டு விஷயத்துக்கு பொசுக்குன்னு கோவப்பட்ட. சரி சரி, பேக் டோரை திறந்து பாரு, அப்புறம் தெரியும் ஐயா யாருன்னு. என்ன உளர்ற? ஏய் சீக்கிரம். மகா எங்கேயும் போயிலடா, இங்கே தான்டா இருக்கா. கண்டுபிடிச்சிடலாம்டா. எப்படிடா உறுதியா சொல்ற? மகா கொடைக்கானல்ல இருந்து வத்தலை கொண்டு கிளம்பியிருக்கா. அதுக்கப்புறம் என் கூட பேசிட்டு வந்திருக்கா. மச்சூர்ல இந்த தனத்தையோ வேற ஏதோ தனத்தையோ பார்த்துருக்கா. அதுக்கப்புறம் மொபைல் நாட் ரீச்சபிள் இருக்கு. செல்ஃபோன் மூடி வேற இங்கே உடஞ்சி கிடக்கு. கண்டிப்பாக மகா இங்கே இறங்கியிருக்கணும். கண்டுபிடிச்சிடலாம்டா. நம்ம இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். கரெக்டா மாப்ள, இது மெயின் ரோடு, பக்கத்துல செல்போன் மூடி கிடக்கு. ஒருவேளை மகா இங்கே இறங்கியிருந்து ஏதாவது நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்காது. எனக்கு என்னமோ டீ கடைக்காரன்ட்டு இன்னும் விவரமாக கேட்போம்னு தோணுதுடா.
வாடா. அண்ணே ஒரு நிமிஷம் இங்கே வாங்கண்ணே. என்ன விஷயம்ண்ணே? அண்ணே ஒரு நிமிஷம் ஒன்று பேசணும். வரேன். சொல்லுங்கண்ணே. அண்ணே சனிக்கிழமை சாயங்காலம் இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சானே? அதான் சொன்னேன்ல, தனம் தீய வச்சுக்கிச்சுன்னு. வேற ஏதாவது? நீங்கள் போலீஸுங்களா? விசாரணைக்கு வந்திருக்கீங்களா? வத்தலகுண்டுக்கு கிளம்பி வந்த நம்ம பொண்ணு ஒன்று காணோம். அந்த செல்ஃபோன் மூடிங்க கிடந்துச்சு. அதான் உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு. தனத்தோட வேற யாராவது வந்தாங்க? வேறவங்க? ஆமாம், கூட ஒரு பொண்ணு இறங்கி போச்சு. தலையில் கையை வச்சுட்டே போச்சு. பொண்ணு அடையாளம் தெரியுமா? சரியா தெரியலையேப்பா, வேகமாக போயிட்டாங்க அவங்க. அந்த பொண்ணு போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன். சரியா கவனிக்கல. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரிப்பா. வாக்கா. மாப்பிள்ள, இவங்க சொல்கிறத பார்த்தா மகா தனத்தோட தான் வந்து இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனம் வீட்டுக்கும் போயிருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க, அந்த பிள்ளை வரவே இல்லைன்றாங்க. சின்ன மையனை வேற பொறுக்கின்றாங்க. அன்னிலேருந்து ஆளை வேற காணாம். எனக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்குடா. குழப்பமே இல்லை, கிளியராக இருக்கேன். சின்னம்மா என்னை கண்டுபிடிச்சா என் மகா கிடச்சிருவாடா. எட்ரா அவனை ஃபோட்டோ. டே சின்னமாயா, சிக்குவாடா. சோஃபியா டிஜிட்டல். இதே மாதிரி அந்த பத்திரிகையில் நம்பர் இருக்கும்ல, அந்த பத்திரிகை கிடைச்சா நமக்கு சின்னமாய நம்பர் கிடைச்சிரும். கரெக்டா? அவனை தூக்கிடலாம். வா, அந்த டீக்கரில் கேட்போம். 1 9994156740. இன்னொன்று 9894353838. சூப்பர்ரா. இந்த 2 நம்பரில் ஒன்று பெரிய இருப்பு நம்பராக இருக்கணும், இன்னொன்று சின்னமாய நம்பராக இருக்கணும். சின்னமாய நம்பராக இருந்தால் கண்டிப்பாக சுவிட்ச் ஆஃபாக தான் இருக்கும். நம்ம 2 நம்பருக்கும் போடுவோம்டா. போடுறா. 9894353838. ஸ்விட்ச் ஆஃப். ஸ்விட்ச் ஆஃப். ஹலோ, பெரிய இருப்பன் பேசுகிறேன். யாருங்க? ஹலோ, இந்த கோல்டு ஃபினான்ஸ்லேருந்து பேசுகிறேங்க. 8% லோன் தரோம். 8%ல் ஏதோ உங்களுக்கு லோன் தேவைங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாயா. பெரிய இருப்பண்டா. ராஜேந்திரா, இது பெரிய இருப்பன் நம்பரு. நமக்கு வேண்டியது சின்னம்மாய் நம்பரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறா. பெரிய இருப்பு மேலே டவுட் இருக்கா? டவுட்லாம் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஏண்டா அவன் மக செத்து போச்சுன்னு தான் பயந்து மருமையை ஓடி போயிட்டான். பின்ன எப்படி அவன் பேசியிருப்பான்? ஒரு வேளை பேசியிருந்தான்னு வச்சுக்கோ, அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சலாம்ல. அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லு மாப்ள. மாப்ள, அதெல்லாம் போலீஸோட வேலைடா. அவங்க தான்டா யார் யார்கிட்ட பேசியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். சித்தப்பா போலீஸ்கார் தானே, அவர் நினைச்சா முடியுமே. ஆமாம், அவர் வேற பெட்டி கேஸுக்கே 4 நாளாக கோப்பல. அவரை போய் ஏண்டா ஸ்டேஷன்லேயே சொல்லியிருந்தா அவங்களே முடிச்சு விட்டுருப்பாங்களடா. இல்லை சித்தப்பா, சின்னம்மாய் ஒருவேளை மகாவை கடத்திருந்து நான் போலீஸ் போகிற தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டாயினா. இப்போ தாண்டா உன் சித்தப்பன் போலீஸுங்கிற நிரூபிச்சிருக்கேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க? இது பெரிய கருப்பு நம்பர் சித்தப்பா. ஒரு வாரத்தில் அவன் யார் யாருக்கு ஃபோன் பேசினான்ற லிஸ்ட் வேணும் சித்தப்பா. ஏய், இது பெரிய துரண்டு பிடிச்ச விளையாச்சாடா. சார், எப்படியாவது எனக்காக கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். சரி, பார்ப்போம். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பேசவா சித்தப்பா? பெருமாள், போடா பாப்படா, போடா போடா போடா. இவனுக்கு சித்தப்பனா இருக்கு, நான் செத்து போனடாப்பா.
சக்தி, என்னப்பா இதெல்லாம்? ஒழுங்கா சாப்பிட்றதில்ல, ஒழுங்கா தூங்குறதில்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு காணாம போனதுக்கு நம்மள ஒரு காரணமா போயிட்டோம். இப்படியே இருந்தா எப்படிப்பா? நீயே சொல்லு பாப்போம். மகா கிடைச்சிருவாயா? அவ கிடைச்சிருவா, நல்லது நடக்கும். எப்படி இருந்த புள்ள? மாப்ள சித்தப்பா லிஸ்ட் கொடுத்துட்டாரா? மாப்ள இதுல ஏகப்பட்ட நம்பர் இருக்கடா, எல்லா நம்பரையும் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. அடிக்கடி பேசின நம்பரு இல்ல வித்தியாசமான ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாரு. எல்லாமே செல் நம்பரா இருக்கே. ஆமாடா. டே இது என்னடா எஸ்டிடி கோட் 04865? எந்த ஊர் பாரு. மூணாரா மாப்ள? மூணாரா? 04865 எஸ்டிடி கோடு ஓகே. வேற வேற நம்பரா இருக்கேடா. டெய்லி வேற பேசியிருக்காங்க. மாப்பிள்ள ஃபோனை போடு. நம்பர் சொல்றா. 04865 04865 2245 2245 875 875. ഹലോ ഹലോ ആരാണ്? சின்னம்மா இருக்காரா? എന്നമായനാ? അല്ല ഇത് STD ബൂത്താണ്. பூத்தாண்டுன்றாங்க. பூத்தா? பூத்தா. ரெண்டாவது நம்பர் போடு. 04865 224765. ഹലോ വിഘ്നേശ്വര STD ബൂത്ത് யாருங்க? இதுவும் பூத்துன்னு சொல்றேனா? இதுவும் பூத்தா? அடுத்த நம்பர் போடு. இரு. இந்த கோட்ல 5 நம்பர் இருக்கு மொத்தம். இந்த 5வது நம்பர் போடு. கண்டிப்பா இதுவும் பூத்தா தான் இருக்கும். போடு. 04865 2273. என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி இதுவும் பூத்தாண்டா. எனக்கு என்னமோ சின்னம்மா மூணார்ல தான் இருக்கான் டவுட்ரா. ராஜேந்திரா கடையை போடுறா. என்ன குளிருது? என்ன மாப்ள? மூணார் வந்தாச்சு. சின்னம்மா கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். இப்படியே போனோம் ஒன்றும் இல்லை அவன் பார்த்துருவோம், இல்லை அவனை தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துருவாங்க. ஸோ வண்டி இங்கே நிற்கட்டும், நம்ம கேஷுவலாக ஊருக்குள்ளே போய் தேடுவோம், அவனை பிடிக்கிறோம். எல்லாரும் இடத்த பார்த்தாச்சுல்ல? ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு இடத்துக்கு சின்னம்மா வருவான். டே கோபி, உனக்கு சின்னம்மா என்னை பார்த்து அடையாளம் தெரியுமில்ல? ஏய் அதான் ஃபோட்டோ காமிச்சிக்கலடா, அந்த கிப்பி மட்டும் எங்கே கிடச்சாலும் நான் தூக்குறேன்டா. கோபி, யாரும் அவசரப்பட்டு சின்னம்மா என்னை தூக்கிடக்கூடாது. அவனை யாராவது பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த 4 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம். அவனை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மகா இருக்கிற இடம் நமக்கு தெரியும். புரிஞ்சதில்ல? ஓகேடா. எல்லாம் கிளம்புங்க. சேட்டா கப்பலாண்டி மிட்டாய் குடு குடு சேட்டா. மலையாளம் அறியாதோ? ஏய், அது கப்பலாண்டி மிட்டாய் இல்லடா, கப்பலாண்டி மிட்டாய்.
இங்க கொள்ள பேர் தமிழன் தாண்டா கடை வச்சிருக்கான். தமிழ்ல கேள்றா கடலை மிட்டாய்ன்னு. சாரி தமிழா. சக்தி சின்னமாண்டா. இங்கே இரு, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். இவன் தான் சார் சின்னம்மாயே. மக இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் காணாம போயிருக்கா. ஆமா சார். எவ்வளவு விசாரிச்சு பார்த்தோம், சொல்ல மாட்டேங்கிறா சார். கேளுங்க சார். சொல்றோம், எனக்கு தெரியாது. உண்மையை சொல்றோம். எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் சார், சொல்லவே மாட்டேங்கிறான் சார். உண்மையை சொல்ல மகங்க. இங்கடா வச்சிருக்காப்ல. தெரியாது, உண்மையிலே தெரியாது. இங்கடா வச்சிருக்க மகாலட்சுமியா. தெரியாது சார். யா தாண்டி கிலோமீட்டர் சூசைட் கேஸ் இல்லையா, அதுல ஓடி போய் வந்தாயா. ஏய் உண்மையை சொல்லு, மகாலட்சுமி இங்கடா வச்சிருக்க. எங்க வச்சிருக்க மகாலட்சுமியா?
உண்மை சொல்றா. தெரியாது சார், எங்க வச்சிருக்க? தெரியாது சார். எங்கடா புடிச்சீங்க இவனை? சார் மூணார்ல சார். எனக்கு தெரியாது. மூணார்ல எஸ்டேட்ல ஒளிஞ்சிட்டு இருந்தா சார். எங்களை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டா சார். எங்கடா வச்சிருக்க மகாவ? எனக்கு தெரியாது. ஏய் நீங்க போங்க சார். நான் விசாரிச்சுக்கிறேன். போங்க சார் பார்த்து சார். போங்க. நீ சொல்றா. போங்க. சொல்லு. விடு 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 நான் பாத்துக்கிறேன் போங்க. ஏய் நீ போய் கேட்டியா? உள்ள கூட்டு போங்க. சொல்ல மாட்டியா? தெரியாது சார். பிச்சு பிரேன் உள்ள குடுறா குடி. டேய் எனக்கு ஒன்று தோணுதுடா. தனம் செத்துட்டான்னு தானடா சின்னம்மா ஓடி ஒளிஞ்சிருக்கான். இருந்தும் பெரிய அறுப்புன்னு சின்னம்மான்னு பேசியிருக்காங்க. அப்படி என்ன தான் பேசியிருப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கு என்னமோ பெரிய அறுப்பு மேலே டவுட்ரா. டேய் மாப்பிள்ள கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. அதான் ஆதி விசாரிச்சுட்டு இருக்கார்ல, அவர் எப்படியும் கண்டுபிடிச்சிட்டு வர்றான். நம்ம கண்டுபிடிப்போம். டேய் பாண்டியம் எங்கடா? அந்த ஆளுக்கு இருக்குல்ல. சரி சரி நீ போ. என்ன அழுதுகிட்டு இருக்க? தம்பி மயில போலீஸ்ல பிடிச்சிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். என்னையா பாத்துக்க போற? என்ன பாத்துக்க போற? சொல்லி சொல்லி தானே எல்லா வேலையும் செஞ்சிருக்க. எப்படி நான் உன்னை சும்மா விட மாட்டேயா, சும்மா விட மாட்டேன். ஊருக்குடி மானம் போறதுக்கு முன்னாடி நானே உன்னை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்பதான் எனக்கு நிம்மதி. ஆமா ஊர் ஜனங்க உன்னை அசிங்கப்படுத்த மாட்டாங்க, நீ அசிங்கப்பட மாட்ட. மகாலட்சுமி தெரியாது சார். மகாலட்சுமி எங்கடா? உண்மை சொல்றா. மகாலட்சுமி எங்க? சொல்லு மரியாதை உண்மை சொல்லிரு. ஏய் சொல்றா எங்க வச்சிருக்க மகாலட்சுமியா? தெரியாது சார். சொல்லு சத்தியமா எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். ஐயா என்னடா சத்தம் இது? என்னடா செல் பண்ண? ஏய் என்னடா செல் பண்ண? என்னடா விடு விடு செல் பண்ண. விடு இப்படி இப்படி கேட்கடா. இப்படி ஏய் விடு 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 விடு. ஏய் யாராது? யாரு? தெரியாது சார். யார் அது உண்மை சொல்லு. தெரியாது சார். யாராது? சொல்றா உண்மையா யாரு? யாரு? சொல்லு. யாரு? யாரு? சார் சார் ஓய்வு சார். ஏ ஓய்வு சார். என்னது? உன் ஒய்ஃபா? இந்த ஃபோட்டோவை மூணு டிஎஸ்பிக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்புங்க. நான் ஃபோனில் பேசுறேன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணை ரிசீவ் பண்ணியாச்சு. மூணாவது ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிடுங்க. என்ன மாதிரி நடந்துச்சு? மறைக்காம உண்மையை சொல்லு. என்னதான் நடந்துச்சு? என்னோட ஃப்ரெண்டு
கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு மச்சூர்ல வச்சுதான் பஸ்ல அவனை பார்த்தேன். நான் அப்புறம் பேசுறேன். ஏய் மகா, தனு என்னடி மகா, எப்படி இருக்க? ஹே உனதான், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஏன் காலேஜ் வர்றதில்ல? வீட்ல போக வேணாம்னு சொல்லிட்டாங்கடி. ஹே மகா, எங்க போயிட்டு இருக்க? வத்தலகுண்டுக்கு. ஓ, அக்கா வீட்டுக்கு போறியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் ஏதா பிரச்சனையா? ஏய் நான் சொல்ல மறந்துட்டேன்டி, வர புதன்கிழமை எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏய் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வர புதன்கிழமை எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, நீ கண்டிப்பா வரணும். சரியா? ஐயோ இப்போ என்கிட்ட இன்விடேஷன் கூட இல்லையே. ஏய் வழியில பார்த்து இன்வைட் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, கண்டிப்பா மேரேஜ்க்கு வந்துடணும். சரியா? இப்போ நீ வீட்டுக்கு வந்துட்டு போ. உன் மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபார்மரா இருக்காரு. யாரு மகா? நான் அப்புறம் பேசுறேன். என்னாச்சு? என்னாச்சுமா? ஐயோ ரத்தம் வருது. துணி இந்த எடுத்து புடிமா. ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. மா அடுத்த வாரத்துல மாஸ்டர் இருக்கு. புடி. பரவாயில்ல இருக்கட்டும். பாத்து புடிமா. இல்ல நாங்க பண்ணக்காட்டுல இறங்கிக்கிறோம். இல்ல பண்ணக்காட்டுல வேண்டாம். பண்ணக்காடு இங்க தான். பண்ணக்காட்டுல இறங்கி மருந்து வச்சு போயிடலாம். சொல்றது கேளு. சொல்றத கேளுமா. இல்ல பண்ணக்காட்டுல இறங்கி வத்தலகுண்டு என்ன மணியே? பண்ணக்காட்டுல கேளுமா. பண்ணக்காட்டுல இறங்கி மருந்து வச்சுட்டு போயிடலாம். சொல்றது கேளு. பண்ணக்காட்டுல வந்து பாத்து இறங்குமா. ரொம்ப வலிக்குதா? பேக் அவுட் பண்ணி பாருங்க. வேணாதானோ, லேட் ஆகுது. என்ன விளையாடுறியாடி? பிளட் இவ்ளோ போயிட்டு இருக்கு. நீ முதல்ல வா சொல்றேன். லேட் ஆகுது வீடு தானோ. பக்கத்துல தாண்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போயிடலாம். சொன்னா கேளு மகா, இவ்ளோ பிளட் போகுதுல்ல. பஸ் போய்டும் தானோ. இங்க உட்காரு. இந்தா குடி. ஃபோன் எங்க வச்ச? ஃபோன் தனு, ஆயில்மென்ட் தேடிட்டு இருக்கேன். தனு இங்க வா. இரு வரேன். என் ஃபோனை பாத்தியா? ஏய் பக்கத்துல நர்சக்கா இருக்காங்க, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். தனு என் ஃபோனை காணோம் தனு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ உட்காரு. நான் போய் ஃபர்ஸ்ட் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? ஃபோன் அவளை வீட்டுல உட்கார வச்சுட்டு மருந்து வாங்கிட்டு வர்றதுக்காக நர்சக்கா வீட்டுக்கு போயிட்டு யாருமே இல்லடா. ச்சே. டேய், பூட்டி இருக்க வீட்டில் யாரெல்லாம் தேடிட்டு இருக்கோம்?
டேய் நாத்தமா இருக்குடா, அங்க போய் என்ன தேடிட்டு இருக்க? அதான் ஆதி விசாரிச்சுட்டு இருக்காருடா. எனக்கு என்னமோ தேவையில்லாத இடத்துல தேடுறோமோன்னு தோணுது. சக்தி என்னடா சத்தம் கேக்குறா? என்னடா அம்மாடா தூக்குடா பெருமாள். அம்மா யாரும்மா உங்களுக்கு கட்டி போடுறது? அம்மா பேசுங்கம்மா. அம்மா என்னமாச்சு? பரவாயில்லையாம்மா? பரவாயில்லைங்களா? ரொம்ப நன்றி. எனக்கு ஞாபகம் இருக்குங்களா? மகா தேடி இங்கே வந்திருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க மகா இங்கே தான் வந்தான்னு. ஆனால் மகா எங்கேன்னு தெரியல. வந்ததுக்கு உங்களையாவது காப்பாற்ற முடிஞ்சுது. அம்மா உடம்பு பார்த்துக்கோங்கம்மா. உடம்பு பார்த்துக்கோங்கம்மா. வரேன் வாடா. உடம்பு பார்த்துக்கோ. நாங்கள் வரோம்மா. தம்பி என்ன மன்னிச்சிருயா, மன்னிச்சிரு. நீ தேடி வந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு தாயா வந்துச்சு, எங்க வீட்டுக்கு தாயா வந்துச்சு. எங்களால தாயா எல்லாம். தனு Marquita, Marquita. Marquita, Marquita. தனு
நீ இங்க சுத்திக்கிட்டு இருக்க? தனா 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 எங்க போயிட்டா? இந்த ஆளை வேற காணும். என்னையா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்க? யோ என்னையா என்னையா ஒன்னதான் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? பதில சொல்லு. என்னையாச்சு? என்ன அங்க என்னையா? என்னையா எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்க? பேசியா திரும்பியா? டேய் பூச்சி, தோட்டத்துல மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க, கூட நெல்லு, எங்கேயும் போயிடாரு. என்னது அது? யோ யாரு பத்த பிள்ளையாது? யோ யோ என்னையா செஞ்ச? அந்த பிள்ளை பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கியா? ஐயோ என்னையா செஞ்ச? சொல்லி சொல்லையா. ஐயோ இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைப்பேன்? யோ நீ மனுஷ ஜென்மமா வீர பையலாடா நீ. என்னக்கா சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க? சொல்லுங்க. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னாச்சு? இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்க. சொல்லு மாமா. உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. என்னக்காச்சு? என்னக்காச்சு சொல்லுங்க. அட என்னதங்க பார்க்க சொல்ற? அம்மா ஏமா அழற? அம்மா என்னமா ஆச்சு? என்னாச்சுமா? எதுக்குமா அழற? அப்பாக்கு என்னாச்சுமா? அம்மா என்னமா ஆச்சு? அம்மா சொல்லி தொலையம்மா. ஏமா அழற? என் ஃப்ரெண்ட் மகா வந்தாலே பாத்தியாமா? ஃப்ரெண்டா? ஐயோ என்ன ஆச்சுமா? என் ஃப்ரெண்டுக்கு என்னமா ஆச்சு? அங்க போய் பாருமா, அங்க போய் பாருமா. மகா 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 என்னடி ஆச்சு உனக்கு? மகா ஐயோ ஏன் இப்படி கிடக்க? மகா மகா ஐயோ மகா என்ன நம்பி வந்தியே மகா? அம்மா என் ஃப்ரெண்ட் என்னமா? கல்யாணம் வச்சிருக்கம்மா, கத்தாதம்மா. ஒரு குட்டிடாதம்மா, மானம் போயிடுமா. அம்மா என் ஃப்ரெண்ட் மாமா என்ன நம்பி வந்தாமா? கொஞ்சம் பொறுமையா இருமா, காலையா. ஐயோ அம்மா சொல்லுமா, என் ஃப்ரெண்ட் மாமா. ஏய் சொல்லிக்கிட்டு இருக்கல. விடு. ஐயோ அம்மா வர மாட்டேங்குது. சொன்னாங்கல கதா. விடு. பொறுமையா இருமா. அமிதர். கொஞ்சம் பொறுமையா இருமா. அம்மா வேணு. ஏய் ஏய் கத்தாதன்றல. ஏய் விடுமா. விடுமா. ஐயோ நானே கொண்டுட்டேனே. நல்லா இருப்பியாடா நீ எல்லாம்? நாடா இழுத்து விட்டா செத்து போயிட்டா. நாடா கொண்டு கத்தாத. விடு மாமா. விடு மாமா. சொன்னா கேளு, விடு. கத்த விட சொல்றேன். விடு மாமா. விடு மாமா. நான் பார்த்து சொல்றேன். போ மாமா. நீ உட்காரு. உட்காரு. முதல்ல நீ உட்காரு. போ. போ. ஐயோ மகா. நானே உன்னை கொண்டுட்டேனே. ஐயோ என்ன மாமா லூசரமா காரியம் பண்ணி வச்சிருக்க? 3 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இப்ப என்ன பண்றது? சொல்லு மாமா. டேய் நான் என்ன வேணும்டா செஞ்சேன்? தள்ளி விட்டே கீழே விழுந்து செத்து போயிட்டா. இத போய் போலீஸ் கிட்ட சொன்னா ஏத்துக்கோனா? நீ தனத்தை கூட்டிட்டு போ. சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கணும். தனம் இங்க இருக்க கூடாது. கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணிக்கோ. இந்த பக்கம் தலை காட்டிடாத. மாப்பிள்ளை பிடிக்காம தனம் தீய வச்சுக்கிட்டான்னு நான் ஊரை நம்ப வச்சுக்கிறேன். கிளம்புடா.
ஏய் நில்றா பெருமாள் விடாத புடி ஏய் நில்றா பெருமாள் அவனுக்கு திரும்பி போடுறாரு ஏய் நில்றா பெருமாள் பெருமாள் ஏய் குடு தெரியாதா சொல்றா எங்கறாவே சொல்றா சொல்லு கொன்றுடா டேய் எனக்கு ஒண்ணு தெரியாதா எங்கறாவே சொல்றா எங்கறாவே எங்க இருக்கா அங்கயா மாப்பிள்ள இந்த இருக்காண்டா Hey!